Mommy, Daddy, strawberry. Time! கடல் ஆழத்தில் இருக்கும் தொன்மையான நகரமான குமரிகண்டத்தை பற்றிய கதை இது. நமது கதையின் நாயகி மாயா. அவளுக்கு கடல் ஆராய்ச்சியிலும் சாகசத்திலும் அல்லாதி ஆர்வம். ஒரு நாள் ஒரு அரிய கடல் ஆமையின் நோட்டில் பொறிக்கப்பட்டிருந்த பண்டைய வரைபடத்தை கண்டாள். அதில் செதுக்கப்பட்டிருந்த வரைபடத்தை பார்த்து, இது சாதாரண வரைபடம் இல்லை, இது தொன்மை மிக்க குமரிகண்டத்தை சுட்டிக்காட்டும் வரைபடம் என்பதை உணர்ந்தாள். குமரிகண்டம் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட பழங்காலத்தில் கடலால் விழுங்கப்பட்ட மிகப்பெரிய நாகரிக நகரம் அது. அங்கு வாழ்ந்த மக்களின் அறிவும் கலைத்திறனும் மிக உயர்ந்ததாக இருந்தது. இந்த வரைபடத்தை பயன்படுத்தி அந்த நகரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மாயா தீர்மானித்தாள். அறிவியல் ஆர்வமும் சாகச வேட்கையும் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினாள் மாயா. அவர்களிடம் அந்த வரைபடத்தை காட்டி, இது குமரிகண்டத்தின் வரைபடம், நம் முன்னோர்களின் அற்புதமான நாகரிகத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம், ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கப் போகிறோம் என்று உற்சாகப்படுத்தினாள். அந்த வரைபடம் அவர்களை அடர்ந்த பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டிருந்த ஓர் நீர் சூழலுக்கு அழைத்து சென்றது. அங்கு திசைகாட்டிகள் செயலிழந்து நேரம் நின்று போனது போல் தோன்றியது. மர்மமான அந்த நீர் சூழலின் மையத்துக்குள் தங்களது நீர்மூழ்கி கப்பலை எடுத்து சென்றனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. உயரமான பளிங்கு கோபுரங்களும் தங்க மதில்களும் காலத்தால் அழிக்க முடியாத அழகுடன் காட்சியளித்தன. அது தொன்மை மிக்க குமரிகண்டம்தான். மாயா கற்பனை செய்ததை விட அந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது. பண்டைய குடிமக்களின் நினைவுகளும் தடயங்களும் அழியாமல் இன்னும் அங்கு இருப்பதை மாயா கண்டறிந்தாள். அந்த நகரத்தை சுற்றி திரிந்தபொழுது மாயாவுக்கு ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. அதில் குமரிகண்டத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளை பற்றியும் விரிவாக எழுதியிருந்தது. அந்த புத்தகத்தில் உள்ள ரகசியங்கள் நம் உலகத்தை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்லும் என்று மாயா நம்பினாள். ஆனால் அவர்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேற தயாராக இருந்தபொழுது நீண்ட தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தது போல அந்த நகரம் அசைய தொடங்கியது. குழப்பமடைந்த மாயா அங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவர்கள் அவசரமாக வெளியேறும்போது புத்தகம் மாயாவின் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. மாயா புத்தகத்தை எடுக்க முயற்சித்த போது திடீரென ஒரு சக்தி அவளை பின்னோக்கி இழுத்தது. அதே சமயம் ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது. மாயா, நீ குமரிகண்டத்தின் இதயத்தை தட்டி எழுப்பிவிட்டாய். இப்பொழுது நீ முடிவு செய்ய வேண்டிய நேரம். குமரிகண்டத்தின் ரகசியத்தை வெளியே எடுத்து சென்று உலகத்தை மாற்று, அல்லது குமரிகண்டத்தை தொந்தரவு செய்யாமல் அதன் ரகசியங்களை அமைதியாக உறங்கவிடு. கனத்த மௌனம் நிலவியது. மாயா தனது குழுவினரை பார்த்தாள். அவர்களின் முகங்களில் குழப்பம் தெரிந்தது. டியர் ஸ்டோரி லவர்ஸ், முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது. மாயா என்ன செய்ய வேண்டும்? புத்தகத்தை மீட்டு அதன் ரகசியத்தை பயன்படுத்தி உலகத்தை மாற்ற வேண்டுமா, அல்லது மரியாதையுடன் குமரிகண்டத்தை விட்டு வெளியேறி அதன் ரகசியங்களை அப்படியே விட்டுவிட வேண்டுமா? இந்த கடினமான முடிவை எடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் செய்யுங்கள். உங்களின் முடிவை பொறுத்து மாயாவின் கதை அடுத்த கட்டத்துக்கு செல்லும். Thank you for watching. Subscribe to my